எப்படி ஐயா இது அமைஞ்சது உங்களுக்கு? நீங்கள் அது முன்னாடி டிஸ்கஷன் இருந்ததா? இல்லை சதாசிவம் கூட எனக்கு நாங்கள்லாம் ஒரே டீம் தான். நாக் அவுட் லைக் பிரதர்ஸ் தான் வச்சுக்கங்களேன். ஸோ நிறையா பேசுவோம், நிறையா கதைகள் பேசுவோம். அவர் நிறையா கதை பண்ணியிருக்காரு. அவருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. நம்ம டீமில் எல்லாருமே மோஸ்ட்லி கொஞ்சம் இறங்கி செய்கிற ஆளுங்க தான். அதனால் அவர் இந்த கதை சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த கதை கேட்கவே இல்லை. அவர் பண்ணுறேன்னாரு, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு. லைன் கூட கேட்கல என்ன பண்ண போகிறோம்? கேட்கல. அது எனக்கும் அவனுக்கும் உண்டான ஒரு சின்ன ஒரு எப்படி பிளைண்டாக நம்புறீங்க? அடுத்த ஒன்று பண்ணுறோம் ரெடியாக இருந்துக்கும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகணும். இல்லை அவர் சொல்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நீ சொல்லவே வேணாம், ஏன்னா சொன்னால் அது டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு அது வேண்டாம், உனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக கதை கேட்கல. அவரை தான் அந்த மாதிரி பார்ட்னர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. நான் டீமில் இருந்தோம். ஸோ அதனால் கேட்டேன். இவங்களும் பெரிய மனசு பண்ணி உள்ளே வந்தாங்க. ஆமாம், இப்போ அவங்களுக்கு பிஸி ஸ்கெடியூலில் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, ஷெட்யூல் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் மனசு வந்தாங்க. ஹார்ட்லி பேட்டரி மனம் போல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.